நமஸ்காரம். அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் மேஷ ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். குரு பகவான் 9 கிரகங்களிலுமே முக்கியமாக சுப கிரகமாக கருதப்படுது. இந்த சுப கிரகமான குரு பகவானோட பார்வை ஒவ்வொரு மனிதனோட வாழ்விலும் பல்வேறு நல்ல தாக்கங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இது மேஷ ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானமும் விரயஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய 9ஆம் இடம் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து தற்போது 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறாரு. மிதுன ராசிக்கு வரும் மே 14ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சினால் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தரும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் குரு பயிற்சியாகும் போது என்ன மாதிரியான பலன்கள் தரும் அப்படிங்கிறத பற்றியும் நாம் விரிவாக பார்க்கலாம். எப்போவுமே உழைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க மேஷ ராசிக்காரர்கள். ஒரு இலக்கை குறி வச்சு அதற்கு நோக்கியே பயணம் செய்யக்கூடியவர்கள் மேஷ ராசிக்காரர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்திற்கு குரு பயிற்சியாகிறாரு. உங்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள், தயக்கம் எல்லாமே நீங்கி தற்போது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். சமூகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குரு பகவான் தற்போது முயற்சி ஸ்தானமான 3ஆவது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சின்ன சின்ன தடைகள் போய் இருந்தாலும் வெற்றியடையக்கூடிய சூழ்நிலை வரும். குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சலசலப்புகள் வரும். பெரியவர்களோட ஆலோசனைகளை ஏற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு பிளானாக இருந்தாலும் நல்ல யோசனை செய்யணும். அதோட செகண்ட் பிளான் ஒன்று நீங்கள் வச்சுருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பிளான் இதாக இல்லைன்னா 2ஆவது பிளானை படுற மாதிரி இருக்கும். எதுவுமே முதல்ல யோசனை சறுக்குனாலும் 2ஆவது கை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். குரு பகவானோட பார்வை உங்களோட ராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடங்களை பார்வையிடுறதுனால 7ஆம் இடம் அப்படின்னா வாழ்க்கை துணை, நண்பர்கள், இந்த தொழில் கூட்டாளிகள் இவங்கெல்லாம் 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. அதே போல் 9ஆம் இடம் அப்படின்னா பூர்வீகம் சார்ந்தது, தந்தையார் சார்ந்ததை குறிக்கக்கூடியது. 11ஆம் இடம் அப்படின்னா லாபஸ்தானம் குறிக்கக்கூடியது. இந்த நல்ல இடங்களை குரு பார்க்கறதுனால எப்போவுமே உங்களுக்கு 7ஆம் இடத்துல வாழ்க்கை துணை ஸ்தானத்தை குரு பார்த்தாலும் சின்ன சின்ன சண்டை சர்ச்சைகள் வரும். அதை கடந்து போக வேண்டியது ரொம்ப அவசியம். இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறைவாக இருக்காது. உங்களோட திறமைகள் வெளிப்படும். நண்பர்களிடத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்தாலும் உறவு பலப்படும். பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். அதே போல் பூர்வீகத்தில் சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் வரும். அப்பாவோட இருந்து வந்த மனக்கசப்புகள் தீர்ந்து வேறுபாடுகள்லாம் மாறி சந்தோஷம் வரும். மகளுக்கு அல்லது மகனுக்கு நல்ல திருமணம் அமையும். அதோட 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால எல்லா வகையிலுமே லாபம் தரக்கூடிய ஒரு அருமையான நேரம். இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகி சொத்து பிரச்சனைகள் இவைகள்லாம் விலகி நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இந்த வரும் ஒரு வருடம் கண்டிப்பாக இருக்கும். உங்களோட ராசிநாதன் செவ்வாய். தற்போது குரு பயிற்சியாகும் போதே செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறாரு. அப்போ வர்ற 14/5/2025 முதல் 13/6/25 வரைக்கும் குரு பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். பண வரவு வரும். வீடு, இடம் வாங்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். குடும்பத்தில் சிறப்பான பொது நிகழ்ச்சிகள், அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இதெல்லாம் நடக்கக்கூடும். அடுத்து 13/6/2025 13/8/2025 வரைக்கும் 2 மாதத்துக்கு ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பயிற்சி ஆகுவார். அப்போ மாறும்போது குரு பகவானோடு உங்களுக்கு 11ஆம் இடத்துலேருந்து ராகு இருக்கிறதுனால தற்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் மேலே ஏதாவது வழக்குகள் இருந்தால், பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்தால் அது எல்லாமே வெற்றி அடையும். கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு தலைமை தாங்கி நடத்துவீங்க.
உங்களுக்கு திடீர் செலவுகள், பயணங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கும். உங்களோட பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான குரு சொந்த நட்சத்திரத்திலே புனர்பூசம் நட்சத்திரத்தில் 13/8/2025 1/6/26 வரைக்குமே பயணம் செய்கிறதுனால அலைச்சல், செலவு, டென்ஷன் இதெல்லாம் வந்து வரக்கூடும். அதே போல் பணவரவு, வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் கூட நடக்கக்கூடும். சுப செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் வந்து சேரும். அப்பா வழியில் சொத்துக்கள் வரக்கூடியது இருந்தால் கண்டிப்பாக வரும். அப்பாவோட உடல்நிலையில் வந்து கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். அதே போல் உங்களுக்கு சகல வெற்றிகளும் வந்து சேரக்கூடும். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து 18/10/2025 முதல் 5/12/2025 வரைக்கும் கடகத்தில் வந்து வக்ரமாக போகிறாரு. அந்த வக்ரமாகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் சூழ்நிலை அப்படின்னு பார்த்தா, தடைகள் எல்லாம் உங்களுக்கு விலகி எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரும். வீடு, வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் முக்கியமாக வந்து 4ஆம் இடத்துல குரு பயணம் செய்யும்போது அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்ட வேண்டியது ரொம்பவே அவசியம். குரு பகவான் அடுத்த வக்கரத்தில் இருக்கும்போது தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. சொத்து வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. மனம் குழப்பம் வந்து விலகும். பிரபலங்கள் வந்து அறிமுகமாகுவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் வரும். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலக்கிட்டு நல்ல ஒரு லாபத்தை வந்து உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக வந்து வியாபாரம் தொடங்க இருக்கிறவங்க வந்து தாராளமாக தொடங்குவீங்க. வருங்காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்குங்கிறதுல கவனத்தில் வச்சுட்டு புதுசாக முதலீடு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும். அதே போல் மேலதிகாரியோட அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சிலருக்கு வந்து வேலைகள் வந்து 1க்கு 2ஆக வந்து அலைஞ்சு திரிஞ்சு வந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சிலருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து விரும்பத்தகாத வகையில் வரும். பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலமாகும். பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நேரமாக இருக்கும். இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா முழுமையாக ஒட்டுமொத்தமாக மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மனநிறைவையும் தெளிவான சிந்தனையும் தருவதாக அமையும். இந்த குரு பயிற்சிக்கு இதுக்கு வந்து பரிகாரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, உங்கள் ஊரில் இருக்கிற கோவிலில் வியாழ பகவானுக்கு, அதாவது குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் போய் வியாழக்கிழமைகளை வணங்கி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்கள் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் குரு பகவான் தர வேண்டி வணங்கி இந்த பதிவை முடிக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி.